ரொம்ப அழகான ஒரு மாலை இது. அப்போ நடுவில் வரும்போது 2-3 நாளுக்கு முன்னாலே ரொம்ப வருத்தமாக த்ரிஷா பற்றி எல்லாம் சொன்னாங்க. அவங்க இன்றைக்கி ஆஃப்டர்நூன் எங்களுடைய ஸ்டூடியோவில் தான் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் வந்து சொன்னாங்க, சார் அப்படி பற்றி ரொம்ப ஏதோ அப்படி பேசினாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நண்பர்களே, ஒரு நடிகை அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். இந்த நாடு நம்மலாம் சாவித்திரி அம்மாக்கும் மனோகர் அம்மாக்கும் கேஆர் விஜயா, சரோஜாதேவி இவங்கெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க நம்மலாம். எங்கள் அம்மா அப்பாலாம் சொல்லும்போது வந்து எங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் எப்படி தெரியுமா இருக்கும், ஆடிப்பெருக்கில் ஒரு பெண் தன் காதலை எவ்வளவு தியாகம் செய்கிறாள் அப்படின்ற கேரக்டர். எனக்கு வந்து சரோஜாதேவி, சவுகார் ஜானி இவங்கெல்லாம் எனக்கு எங்கள் அம்மா பெரியம்மாக்கள், என்னுடைய தாயாருடைய தாய்கள். ஒரு நடிகையை பற்றி அவ்வளோ ஈஸியாக பேசிடாதீங்க. அவங்களாம் ப்ரொஃபஷனல்ஸ், தேர் குட் பீப்புள். நான் 2 தடவை தான் நான் த்ரிஷாவை பார்த்துருப்பேன். அவ்வளோ எளிமையான பொண்ணு, அவ்வளோ மேன்மையாக பேசுவாங்க. நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன். ஆக்சுவலாக ஒரு நடிகையை பற்றி பேசிடாதீங்க. ஒரு நடிகரை பற்றி தெரியும், எனக்கு நியூஸ் வேணும், நியூஸ் சென்சேஷனான நியூஸ் வேணும், நம்ம நியூஸ் போட்டு தான் ஆகணும். அதுக்காக நீங்கள் அதற்கும் மேல், நடிகைக்கு மேல் அவள் ஒரு தாய் ஐயா, ஒரு பெண் ஐயா, ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசாதீங்க. நான் யார் பேசினா, எப்படி பேசினாங்க, யார் போட்டாங்கன்றது கேள்வி கேட்கல. முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது, ஒரு பெண்ணை பற்றி, நம்ம வீட்டில் இருக்க ஒரு பெண்ணை பற்றி பேச விடுவோமா? நம்ம வீட்டில் இருக்க ஒரு தங்கச்சியை பற்றி, நம்ம வீட்டில் ஒரு தாயை பற்றி, நம்ம வீட்டில் இருக்க ஒரு அக்காவை பற்றி, நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்ணை பற்றி நம்ம தப்பாக பேச அளவு பண்ணுவோமா? தயவுசெய்து பண்ணாதீங்கய்யா. நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியும் ஒரு நடிகையாக இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். இப்போ என் படத்தில் ஒரு நடிகை, ஒரு பெண் குழந்தை வந்து நடிக்கிறாள். அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவளுக்கு மொழி தெரியல. அவளுக்கு வந்து விஜய் சேதுபதி ஒரு பெரிய ஆக்டர் முன்னால் நின்று பேச பயம், அப்படியே பயப்படுது, கையெல்லாம் உதறது. அப்படியே நிறுத்தி விஜய் சேதுபதி சொல்லிக் கொடுத்து, நான் சொல்லிக் கொடுத்து மொழி சொல்லிக் கொடுத்து 24 மணி நேரம் அவன் வந்து அதில் ஒரு 20 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனல்ஸ், வாழ்க்கையின் ஒரு மிக உன்னதமான ஒரு நிலையை அடையணுங்கிற கஷ்டப்பட்டு இருக்காங்க. அங்கங்கே ஏதோ ஒரு சின்ன தப்பை கேட்டு, காதில் கேட்டு அதை ரொம்ப நாகரிகமாக கடந்து போகணும். அவங்கள பற்றி நான் கேட்டுக்கிறது தான். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. உங்கள் மகள் மாதிரி தான் நினைக்கணும், உங்கள் தங்கை மாதிரி நினைக்கணும், உங்கள் காதலியாக நினைக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் அது ஒரு பெரிய கண்ணியம் இருக்கும். ஒரு பெண்ணை பற்றி தப்பாக பேசாதீங்க. ஒரு பெண்ணை அழக விடக்கூடாதுயா. நம்மளாம் ஆம்பளைங்க இல்லை, ஒரு பெண்ணை அழ விடக்கூடாது. நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்தால் கூட ஐ திங்க் ரொம்ப நாகரிகம். என்னுடைய நான் இந்த பத்திரிக்கைக்காரங்க நான் பார்த்துருக்கேன், என்னை எழுதாது கிடையாது, ஆனால் அவ்வளோ க்ளோஸான நண்பர்கள். நான் அவ்வளோ நண்பர்கள். இவன் நல்ல படம் எடுத்துட்டேன்னா என்னை எல்லா காலகட்டத்திலும் தூக்கி விட்டவங்க அந்த பத்திரிக்கைக்காரங்க. நல்லா இல்லாத போது நல்லா இல்லைன்னு எழுதியிருக்காங்க. அதாவது இந்த பத்திரிக்கைக்காரங்க எல்லாரும் வந்து ஓனாய ஆட்டுக்குட்டியும் நந்தலாலாவும் நல்லா இல்லைன்னு சொல்லும் போது இந்த பத்திரிக்கைக்காரங்க தான் ரொம்ப உயரமாக எழுதினாங்க. இஃப் யுவர் மூவி இஸ் அ கிரேட், ஐ திங்க் they will send, that is their way, they will make the audiences reach actually. ஸோ நான் உங்களுடைய கருணையோடு நான் வந்து இன்றைக்கி நான் பேசுகிறேன். பெண்களை பற்றி, அதாவது பட்டுகள் நடிகர்களை பற்றியும் தயவுசெய்து போடும்போதும் அதாவது சொல்லும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக, கவனமாக, அதை ஒரு சென்சேஷன் ஆக்காமல் ஒரு பெரும் கடமையோடு நம்ம அதை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நிக்கில், நீங்கள் நடித்த படம் என்னாச்சு? நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையே. வந்துருச்சா? என்னாச்சு? வெரி குட், ஓடிடியில் வந்திருக்கு. நிக்கில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் துளசிவாதி சார் எல்லாரையும் பார்த்தேன், நண்பர்லாம் பார்த்தேன். ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க. நல்லா இருக்கும் பட்சத்தில் எனக்கு தெரியும் கொண்டு போய் சேர்த்துருவீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுக்கு. நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல உழைச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், நான் 25 வருஷத்தில் ரொம்ப உழைக்கிற படம் இதுவாக தான் இருக்கும். ஆக்சுவலி விஜய் சேதுபதி டூயிங் எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர். நான் வந்து இந்த மாதிரி ஒரு நண்பன், இந்த மாதிரி நடிகர் கிடைச்சதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ நான் சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலாக அப்புறம் எனக்கு கிடைச்ச ப்ரொடியூசர் என்னை ஒரு தந்தை மாதிரி பார்த்துக்கிறாரு, தானு சார். நான் அங்கேயே ஸ்டூடியோவிலே தங்கியிருக்கேன். ஒரு நாளைக்கு டெய்லி வந்து என்னைய பார்த்துட்டு போகிறாரு. தானு சாருக்கு ரொம்ப நன்றி. விஜய் சேதுபதிக்கு என்னுடைய நன்றி. என் படத்தில் ஒர்க் பண்ணலாம் நன்றி. சினிமா ரொம்ப அழகானது.
சினிமாவில் இருக்கிறதுக்கு ஒரு 100 ஆண்டுகள் புண்ணியம் செஞ்சுருக்கணும். சினிமாவுக்கு நன்றி. தேங்க்யூ. என் பேர் சந்துரு. நான் இப்போது என்னென்ன சொல்லலாம்னு தெரியல, பிகாஸ் டைரக்டர் வந்து வீடியோவில் எல்லாரும் பற்றியும் போட்டு காட்டிட்டாரு. ஆனால் நான் நிகில் அவர்கிட்ட சொன்னது என்னென்னா, படத்துக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே ஒரு ப்ரெஸ் மீட் வைப்போம். பட் ஆனால் ஒரு டீசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான், பிகாஸ் ஐ பிலீவ் ப்ரெஸ் அண்ட் மீடியா எந்த பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் எங்கள் ப்ராஜெக்டை பார்க்குறீங்களோ அந்த மாதிரி தான் ஆடியன்ஸும் பார்ப்பாங்க அப்படின்றது. அதே மாதிரி இந்த மாதிரி படத்துக்கு உங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் எழுத வச்சு தான் ஆடியன்ஸுக்கு இது ரீச் ஆகும்ன்றது ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி இப்போது இந்த படத்துக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 years பேக் நான் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு எம்எல்ஏ ஃபுல்லாக நம்பிக்கையே இல்லை. அப்போ ஒரு கை வந்துச்சு, வந்து என்னை லிஃப்ட் பண்ணி வந்து இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணு அப்படின்னு ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லிச்சு. அது தீரஜ் அவர் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு உள்ள ஸ்க்ரீன் ப்ளேவில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 years ட்ராவலில் இங்கே கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி விட்டுட்டாரு. இது வந்து அதான் 2021 ஒரு மிஸ்கின் சார் வராது சார். மிஸ்கின் சார், தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ. இது அதான் 3 years நம்ம வந்து ஸ்க்ரீன் ப்ளே இந்த படம் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி இப்போ தான் ஃபைனலாக ரெடியாக இருக்குது. இது இவ்வளோ நேரம் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸில் நம்ம என்ன தான் லைக் இன்னும் ஒரு BMW வாங்கியிருக்கோம், ஆடி வாங்கியிருக்கோம், இதெல்லாம் சொன்னால் கூட அந்த வண்டி ஓடணுன்னா ஃபியூல் வேணும். ஐசி ஃபியூல் வந்து எல்லாம் ப்ரெஸ் அண்ட் மீடியா தான். நீங்கள் வந்து இதை எந்த மாதிரி இதை ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்களோ அப்போ தான் தேட்டருக்கும் ஆடியன்ஸ் வருவாங்கன்றது ஒரு நம்பிக்கை, என்னோட நம்பிக்கை. அதனால் நீங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அதே மாதிரி ஏர்ஃப்ளிக்கில் இருக்கிற இந்த டீம், என்டையர் டீம், ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் நீங்கள் இதிலே பார்த்தீங்க சேதுன்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம பட்ஜெட் பண்ணி இது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்லாம் ஃபுல்லாக நீங்கள் விஷுவலாகவே பார்த்துட்டீங்க. ஸோ அந்த மாதிரி அவர் ஃபுல்லாக பிளான் பண்ணி இன்னி வரைக்கும் அவர் மோஸ்ட்லி கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து ஸ்பாட்டுக்கும் வர முடியாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருந்துச்சு. பட் இன்னி வரைக்கும் ஃபுல்லாக பட்ஜெட்டில் என் கூட ஹெல்ப் பண்ணி எனக்கு கண்ட்ரோலாக எல்லாமே பண்ணி கொடுத்து இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தோட மேனேஜர் செல்லதுரைன்னு சொல்லிட்டு அவர் வந்து தனியாக ஒரே ஆளாக இருந்து ஒன் மேன் ஆர்மி மாதிரி இருந்து ஃபுல்லாக எனக்கு சப்போர்ட்டாக இருந்தார். அண்டு டைரக்டர் வந்து ரொம்ப நீங்கள் அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபன்னியான பர்சன்ன்றது உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் நாங்கள் ஒரு டீம், நானே எடிட்டர் அப்புறம் டைரக்டர். இந்த ப்ராசஸ் லைக் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு போஸ்டர் வெளியில் பார்த்தாலுமே இல்லை ஒரு டீசர் எது பார்த்தாலுமே இந்த 3 பேரோட அப்ரூவலில் தான் வெளியில் வந்திருக்கும். இது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு சின்னதாக ஒரு தோணுன விஷயம் என்னென்னா, இது எங்கள் வீட்லேயும் சரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் சரி இது எப்பயுமே நடக்கிறது தான். இது என்னென்னா இப்போ நம்ம பசங்க சின்ன பசங்க வந்து இப்போது இது கார்ட்டூன்ஸ் ஏதாவது பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு இங்கிலீஷ் கார்ட்டூன் அந்த மாதிரி ஏதாவது இங்கிலீஷ் கார்ட்டூனாக இருந்தால் கூட அது என்ன கண்டென்ட் கூட உள்ள நம்ம பார்க்குறது இல்லை. அது இங்கிலீஷ் கார்ட்டூனானா நம்ம கம்னு இருப்போம். அதுவே திடீர்னு ஏதாவது கார்ட்டூன் வந்து தமிழில் ஓடிச்சுன்னா இமீடியட்டாக சேனலில் மாற்ற சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த படம் பிரேக் பண்ணிடும்னு நான் பிலீவ் பண்ணுறேன் ஸ்ட்ராங்காக. அந்த மாதிரி நம்ம கார்ட்டூனும் தமிழில் பண்ணி இன்னும் நிறைய இடத்துக்கு ரீச் ஆகணுன்றது இது சின்ன ஸ்டார்ட். இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நாங்களும் இந்த மாதிரி இன்னோவேட்டிவான ஐடியாஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஐடியாஸும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.